வந்தே மாதரம் தொடர்பான ஒரு புதிய மசோதாவை ஒன்றிய பாஜக அரசு அறிமுகம் செய்து மக்களவை மாநிலங்களவை என இரு அவையிலும் அந்த மசோதா வாக்கெடுப்பு வெற்றியும் அடைந்திருக்கிறது. இனி குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுக்க வேண்டியது மட்டும்தான் மிச்சம் இருக்கு. இப்போதைய இந்த நேரத்தின் படி அதை கொடுத்துருவாங்க. அதான் யதார்த்தம். இந்த வந்தே மாதரம் தொடர்பான ஒரு மசோதாவை பாஜக அரசு இப்போது முன்னெடுப்பதற்கு தேவையில்லை. நமது நாட்டில் எத்தனையோ பல பிரச்சனைகள் இருக்கிறது. இளைஞர்கள் போராடி கொண்டிருக்கிறார் வேலை வாய்ப்பு இன்மைக்காக, விவசாயிகள் போராடுறாங்க, வியாபாரிகள் போராடுறாங்க. நம்முடைய நாட்டில் சிறுபான்மையின மக்கள் பலரும், ஒடுக்கப்படக்கூடிய மக்கள் பலரும் தத்தமது ஒடுக்கப்படுதலை அரசுக்கு எதிரான குரலாக ஜனநாயக பூர்வமாக பதிவு செய்து கொண்டிருக்கிறார். இந்த பிரச்சனைகளில் கவனம் செலுத்துவதை விட்டுவிட்டு ஒன்றிய பாஜக அரசு மீண்டும் முஸ்லிம் வெறுப்பை கையில் எடுப்பதை அவர்கள் அடிப்படையாக வைத்திருக்கிறார்கள், அன்றாடமாக்கி வைத்திருக்கிறார்கள். அதனுடைய ஒரு அங்கம் தான் கூட இளைஞர்கள் தான் தலைநகர் டெல்லியில துவக்கி நாட்டின் பல்வேறு பகுதியில நீட் தேர்வினுடைய வினாத்தாள் கசிவுக்காக வேண்டி போராடினார்கள். அதன் அமைச்சர் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்று அவர் பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டும் என்று போராடினார்கள். ராஜினாமாவும் செய்துவிட்டார். ஒரு வழியா போராட்டத்தை முடிச்சு வச்சுட்டாங்க ஒன்றிய பாஜக அரசு. ஆனால் மாணவர்கள் மீது தொடுக்கப்பட்ட பல வழக்குகள் இன்னும் வாபஸ் பெறவில்லை. அந்த போராட்டத்துக்காக வேண்டி உதவி செய்த முஸ்லிம்கள் குறிவைக்கப்படுறாங்க, அவர்கள் அச்சுறுத்தப்படுறாங்க என்ற செய்திகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது. இப்படி மாணவர்கள் தன்னெழுச்சியாக மத்திய அரசின் மீது கோபம் கொண்டு ஜனநாயக பூர்வமான போராட்டத்தில் இறங்குகின்ற பொழுது அவருடைய தேவைகள் என்ன, அவர்களுடைய கல்வித்தரம் உயர்வதற்கு நாம் எத்தகைய சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என்பதில் கவனம் செலுத்தாம வந்தே மாதரத்தை நாங்க அது தொடர்பா ஒரு மசோதாவை தாக்கல் பண்றாங்க. இப்ப இந்த மசோதாவின் படி என்ன சொல்றாங்க, இப்ப நம்முடைய நாட்டுல தேசிய கீதம் அப்படின்னு பார்த்தா அரசமைப்பு சட்டத்தின்படி ஜனகண மன இதுதான் தேசிய கீதம். தேசிய கொடி உங்களுக்கு தெரியும். இதற்கென்று ஒரு மரியாதை இருக்கிறது. இந்த தேசிய கீதம் பாடப்படுகின்ற பொழுது இந்த பாடலுக்கு யாரும் அவமரியாதை செய்யக்கூடாது என்று ஒரு அரசமைப்பு சட்ட மரியாதைகள் தான் இருக்கு. வந்தே மாதரம் என்பது தேசிய கீதம் இல்லை, அது ஒரு தேசிய பாடல். நேஷனல் ஆந்தம் என்பது ஜனகணமன நேஷனல் சாங்கா இதாக்கிட்டாங்க, தேசிய பாடல். ஆனா முறைப்படி தேசிய பாடலாக கூட ஆக்கக்கூடாது. ஏன்னா இந்த வந்தே மாதரம் என்ற இந்த பாடலை பொறுத்தவரையிலையும் இந்த பாடல் உருவான வரலாற்றை நீங்கள் பார்க்கிறீர்கள். முஸ்லிம் வெறுப்பில் தான் இந்த பாடலை உருவாக்கப்படுகிறது. இந்த பாடலின் அடிநாதமே முஸ்லிம் வெறுப்பு, சுதந்திரம் தியாகம் அல்ல, சுதந்திர உணர்வு அல்ல. ஜனகணமன என்கிற அந்த பாடலினுடைய நோக்கம் முஸ்லிம் வெறுப்பு கிடையாது. ஆங்கிலேயரிடம் நம்முடைய நாடு அடிமைப்பட்டு கிடக்குது, அந்த அடிமை தலையிலிருந்து விடுபட வேண்டும், நம்முடைய நாட்டுக்கு பெருமை இருக்கு என்று அதை பற்றி பாடக்கூடிய ஒரு பாடல். வந்தே மாதரம் பாடல் எப்படி உருவாகுது? ஒருங்கிணைந்த வங்காள தேசத்துல முஸ்லிம்களுக்கு எதிரான வெறுப்புணர்வை தூண்டக்கூடிய விதமான ஒரு சூழல்களில் ஈடுபட்டு அங்கே ஒரு கலவரம் ஏற்படுகிறது. அந்த கலவரத்தை மையப்படுத்தி ஒரு நாவல் எழுதுறாங்க. அந்த நாவல்ல முஸ்லிம்களை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும், முஸ்லிம்களை அழிக்கிறதுக்கு முன்னால என்ன செய்யணும் அப்படிங்கிறது இந்த பாடல். அந்த நாவல்ல ஒரு புனைவாக எழுதப்பட்ட பாடல் இது. வந்தே மாதரம் பாட சொல்லணும், பாடாவிட்டால் அவர் முஸ்லீம், அந்த முஸ்லிமை கொண்டு விட வேண்டும் என்பது அந்த நாவலினுடைய கதை கரும். அப்ப முஸ்லிம் அழிப்பில் தான் அதற்குண்டான அடையாளமாகத்தான் இந்த வந்தே மாதரம் என்கிற பாடல் ஆனந்தவனம் என்கிற ஒரு நாவல்ல பயன்படுத்தப்பட்டது. அந்த பாடலை தான் சங்க பரிவார நபர்கள் இந்த நாட்டினுடைய சுதந்திர பாடல் போல, இந்த நாட்டின் மீதான பற்றை வெளிப்படுத்தக்கூடிய பாடல் போல இவர்கள் உருவாக்கி விட்டார், அந்த தோற்றத்தை ஏற்படுத்தி விட்டார். ஏதோ ஒரு வகையில 1950 இது தேசிய பாடலா ஆகிவிட்டது. சரி, தேசிய பாடல் அது போயிட்டு விரும்பியவர்கள் பாடிக்கொள்வார்கள் என்ற ஒரு நிலை. ஆனா இந்த பாடலுடைய வரியில நமக்கு பல்வேறு விதமான அதிர்ச்சிகள் இருக்கு. குறிப்பாக அது உருவான நோக்கம் தப்பு ஒண்ணு. ரெண்டாவது, இந்த பாடல முஸ்லிம்களுடைய நம்பிக்கைக்கு மாற்றமான பல வரிகள் தான் இதுல இருக்கு. முஸ்லிம்களுடைய நம்பிக்கை என்ன? அல்லாஹ்வை மட்டுமே வணங்குவது, இதுதான் முஸ்லிம்களுடைய நம்பிக்கை. அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்குவதில்லை. வணக்கம் என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். நம்ம பெற்றோரை வணங்குவோமா? பெற்றோரை மதிப்போம், வணங்க மாட்டோம். பெரியவர்களை மதிப்போம், வணங்க மாட்டோம். இறைவனை தவிர இந்த உலகில் எவரும் வணங்குவதற்கு தகுதியானவர்கள் அல்ல. இதுதான் இஸ்லாத்தின் அடிப்படை கூறுகள். லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. எல்லா மக்களுமே அறிந்து வைத்திருக்கிறார். நம்ம கண்ட வணங்க மாட்டோம், பெற்றோர்கள் காலில் விட மாட்டோம், முஸ்லிம்கள் எதையும் வணங்க மாட்டாங்க, அல்லாஹ் மட்டும் தான் வணங்குவாங்க. இது அவர்களுக்கே தெரியும். இந்த பாடலின் வரி என்ன? துவக்கம் என்ன? வந்தே மாதரம்னால என்ன? தாய் நிலத்தை வணங்குகிறோம் அப்படின்னு அர்த்தம். வந்தே மாதரம்னா என்ன? இந்த இந்திய நிலத்தை ஒரு பெண்ணாக, ஒரு தாயாக கற்பனை செய்து அந்த தாயை நாங்கள் வணங்குகிறோம், தாய் நிலத்தை வணங்குகிறோம். அத பாடலின் துவக்கமே. நம்ம பெற்ற தாயவே வணங்க மாட்டோம்னு சொல்றோம். மதிக்கப்பட வேண்டியவர்கள், வணங்கப்பட வேண்டியவர்கள் அல்ல. இதான் இஸ்லாத்தின் நிலைப்பாடு, முஸ்லிம்களின் நிலைப்பாடு.
பெற்ற தாயை வணங்க மாட்டோம்னா இந்த நாட்டை தாயாக கற்பனை செய்து அந்த தாயை வணங்குறது எப்படி எங்களுக்கு சரியாகும்? அந்த பாடல் நாங்க எப்படி பாடுவோம்? வந்தே மாதரம் நாங்க எப்படி பாடுவோம்? முஸ்லிம்கள் எப்படி பாடுவோம்? இது ஒரு பிரச்சனை. இந்த துவக்கமே நமக்கு பிரச்சனை, நம்ம கொள்கைக்கு மாற்றமாக இருக்கிறது. அது போக 1950 இந்த வந்தே மாதரம் என்கிற பாடல் தேசிய பாடலாக அங்கீகரிக்கப்பட்ட பொழுது அவர் பெருசா இருக்கிறார். ஒரு பல்லவி 4 சரணம், அதான் முழுமையான பாடல். ஆனா அங்கீகரிக்கப்பட்டது என்பது ஒரு பல்லவி 2 சரணம், ஒரு பல்லவி 2 சரணம், துவக்கமான 2 சரணத்திற்கு தான் அங்கீகாரம், சட்ட அங்கீகாரம் கொடுத்தது அவ்வளவுதான். 3வது மற்றும் 4வது சரணத்திற்கு அங்கீகாரம் கிடையாது. ஏன் அங்கீகாரம் இல்லை? அந்த காலகட்டத்திலேயே அந்த 3வது மற்றும் 4வது சரணத்துல நம்முடைய நாட்டின் மதச்சார்பின்மை என்கிற கருத்துக்கு மாற்றமான பல விஷயங்கள் அதுல இருக்கு. அதனால அது வேண்டாம் ஒதுக்கிட்டாங்க. ஆனா இப்போது இவர்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த மசோதாவின் மூலமாக வந்தே மாதரத்திற்கு தேசிய கீதத்துக்கு இணையான அந்தஸ்து கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் அந்த மசோதா. குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுத்து அது சட்டமா மாறிடும். இந்த நிலையின் மூலமாக முதல் 2 சரணம் மட்டும் இல்லாம 3வது மற்றும் 4வது சரணத்தையும் இணைத்துக் கொண்டார். தேசிய பாடலாக நமக்கு அரசமைப்பு சட்டம் எதை கொடுத்ததோ ஒரு பல்லவி 2 சரணம், அவ்வளவுதானே. அதை தாண்டி இல்ல மொத்தம் 4 சரணத்திற்கும் தேசிய அங்கீகாரம், தேசிய கீதத்துக்கு இணையான அந்தஸ்து கொடுக்கப்பட வேண்டும் என்றார். 3வது மற்றும் 4வது சரணத்துல இன்னும் நமக்கு பாரதூரமான கருத்துக்கள் இருக்கு. அதுல என்ன சொல்ல வர்றாங்க? 3வது சரணத்தின் இறுதியில சொல்றாங்க, இந்திய நிலத்தை தாயா கற்பனை செய்து தாய் மண்ணே உனக்கு வணக்கம்னு சொல்றாங்களா? ஒவ்வொரு ஆலயத்திலும் செதுக்கப்படும் தெய்வீக உருவம் நீயே அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு கோவில் சிற்பங்கள்ல செதுக்கப்பட்டிருக்கிற உருவம் நீ தான் அப்படிங்கிறாங்க இந்த நாட்டை, இந்திய நாட்டை. அப்ப ஆலயங்கள்ல செதுக்கப்படுறது, கோவில்கள்ல செதுக்கப்படுதல்னா என்ன? அது இந்த நாட்டுல குறிப்பிட்ட ஒரு சாராரை நம்பிக்கையாக இருக்கின்ற பொழுது அதையே எல்லார் மீதும் திணிக்க வேண்டும். இந்த நாட்டுல முஸ்லிம்கள் இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, பல்வேறு மத நம்பிக்கை உடையவர்கள் இருக்கிறாங்க. எல்லோரும் இந்த நாட்டின் வளத்திற்காக பாடுபட்டிருக்கிறாங்க, சுதந்திரத்துக்கு பாடுபட்டிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது குறிப்பிட்ட ஒரு சாராரை நம்பிக்கை எல்லார் மீதும் திணிக்கும்படி ஒரு பாடலை ஏன் பாடணும்? அதே கட்டாயமாக்கணும். அது மட்டும் இல்லாம 4வது சரணத்துல சொல்றாங்க, 10 கரங்களில் ஆயுதங்களை ஏந்திய துர்கா தேவி நீயே. துர்காவை கொண்டு வர்றாங்க. இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட சாராரை நம்பிக்கை அல்லவா? 10 கரங்கள் ஆயுதம் ஏந்திய துர்கா நீதான். இந்திய நிலத்தை துர்கா என்கிறார்கள். முஸ்லிம்கள் நாங்க எப்படி இப்படி சொல்லுவோம்? எங்க நம்பிக்கை அது வல்லவே. நாங்க எங்க நம்பிக்கையின்படி இப்படி சொல்ல முடியாது. அடுத்து சொல்றார்கள், தாமரை இதழ்களில் வீற்றிருக்கும் லட்சுமி தேவி நீயே. தாமரை மலர்ல உட்கார்ந்து இருக்கிற லட்சுமி நீ இந்த நாடுதான். அப்ப இந்த நாட்டை துர்காவாக, இந்த நாட்டை லட்சுமியாக, அறிவை அள்ளித்தரும் கலைமகள் சரஸ்வதி, அறிவை அள்ளித்தரும் சரஸ்வதி நீயே, உன்னை வணங்குகிறேன். அப்ப இந்த நாட்டை துர்கா என்றும் சரஸ்வதி என்றும் சொல்லி உன்னை வணங்குகிறேன் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வை மட்டுமே வணங்குவோம் என்ற நம்பிக்கையுள்ள முஸ்லிம்கள் இந்த பாடலை எப்படி பாடுவாங்க? இதை நாங்கள் பாட முடியாது. அப்ப பாட முடியாது என்று நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு அம்சத்தையே இவர்கள் அவமதிப்பு என்று கருதுவார்கள். ஆனால் அதை பற்றி நாம் பொருட்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. இவர்கள் சட்டமாக்கி அதன் மூலம் முஸ்லிம்களுக்கு அச்சுறுத்தல் கொடுக்க முனைகிறார்கள். அத்தகைய அச்சுறுத்தல்களுக்கு முஸ்லிம்கள் அடிப்படைய கூடாது. அதே நேரத்தில் நம்முடைய நாட்டில் மதச்சார்பற்ற அந்த தன்மையை கவனத்தில் கொண்டு குடியரசுத் தலைவர் இந்த சட்ட திருத்தத்திற்கு, இந்த மசோதாவிற்கு ஒப்புதல் தரக்கூடாது என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.